வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் கொளுத்தி பலகாரங்களை உண்டு குடும்பத்தோரோடு சந்தோஷமாக இந்த தீபாவளியை நீங்கள் கொண்டாடுங்கள். எந்த கொண்டாட்டத்திலும் யாராவது ஒருவர் ஏதாவது குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே போல் இந்த தீபாவளியை பற்றியும் ஒரு குரூப் நரகாசுரனுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க நரகாசுரன் நமது முப்பாட்டன் என்று ஒரு குரூப் சொல்லுவாங்க. அதே மாதிரி தீபாவளி நம்ம பண்டிகையே இல்லை, அது தமிழர் பண்டிகையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த புலம்பல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு தீபாவளியை கொண்டாடுங்கள். ஏனென்றால் இந்த தீபாவளி பண்டிகை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழகத்தில் கொண்டாடி வந்த ஒரு பண்டிகை. இதற்கு ஏகப்பட்ட இலக்கிய சான்றுகள் இருக்கு. உதாரணமாக சோழர் செப்பேடுகளை எடுத்துட்டோம்னா அன்பில் செப்பேடுகள், அதாவது சுந்தர சோழன் அன்பில் அனிருத்த பிரம்மராயருக்கு கொடை கொடுத்ததை ஆவணப்படுத்தும் அன்பில் செப்பேடுகள் ஆதித்த சோழனை பற்றி ஒரு செய்யுளை குறிப்பிடுகிறது. அதில் என்ன இருக்கு அப்படின்னா, அளந்தறிய முடியாத வீரமும் வலிமையும் உடைய விஜயாலயனிடமிருந்து ராஜகேசரி என்னும் மன்னன் பிறந்தான். அவன் நரகாசுரனை அழித்தவனும் நிலமகளின் கணவனுமான திருமாலை போன்ற வலிமை படைத்தவன். அதாவது நரகாசுரனை அழித்த பூமாதேவியினுடைய கணவனான திருமாலை போன்றவன் ஆதித்த சோழன். நரகாசுரனை அழித்ததை அப்படி போகிறது இந்த அன்பில் செப்பேடுகள். திருமாலை போன்றவன் என்று ஆதித்த சோழனையும் இந்த செப்பேடுகள் போழ்கின்றன. அதே போல ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்வெட்டு, சேரமான் ரவிவர்மன் குலசேகரனுடைய கல்வெட்டு. அந்த கல்வெட்டு அந்த கோவிலில் தீபோத்சவம், அதாவது தீபங்களை ஏற்றி விழா கொண்டாடும் தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்காக விடப்பட்ட நிபந்தத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இது புரட்டாசி மாதம் இறுதியிலே வெட்டப்பட்ட கல்வெட்டு. அடுத்த மாதத்தில் இந்த தீபோத்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று. அதனால் இதுவும் தீபாவளியை கோயில்களில் கொண்டாடியதற்கான ஒரு ஆவணமாக நமக்கு கிடைக்கிறது. இதில் எங்கெங்க தீபாவளின்னு பேர் இருக்கு, தீபோத்சவம்னு தானே இருக்கு என்று சில பேர் குதர்க்கமாக கேட்பார்கள் என்பதற்காகவே திருப்பதியில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோயில் உள்ள கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் தீபளிகை நாள் அதிரசப்படி, அதாவது தீபாவளி திருநாள் என்று பெருமாளுக்கு அதிரசத்தை நிவேதனம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. போலவே சித்தாய்மூர் கோவில் உள்ள ஒரு செப்பேடு தீபாவளி அபிஷேகம் என்று குறிப்பிட்டு இந்த அபிஷேகத்திற்குரிய நிபந்தங்களை பற்றி மிக தெளிவாக பட்டியலிடுகிறது. அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள சதாசிவராயர் காலத்து கல்வெட்டு தீபளிகை பாட்டிய முதல் திருக்கார்த்திகை வரை என்று குறிப்பிட்டு அதற்கான நிபந்தங்களை பற்றி மிக தெளிவாக ஆவணப்படுத்தியிருக்கிறது. இப்படி எண்ணற்ற சரித்திர சான்றுகள், இலக்கிய ஆதாரங்கள் தீபாவளி பண்டிகை மிக நீண்ட நாட்களாக தமிழகத்தில் கொண்டாடப்பட்டதற்கான ஆதாரங்களாக விளங்குகின்றன. இதெல்லாம் இருக்கட்டும் சார், தீபாவளி என்பது நமது பாட்டனுக்கு பாட்டனும் சந்தோஷமாக கொண்டாடிய ஒரு பண்டிகை. அதை நாமளும் கொண்டாடுறோம்னு சொல்றீங்களா? மிக மிக சந்தோஷம். ஆகவே இந்த மாதிரி குறை சொல்பவர்களை, குற்றம் கண்டுபிடிப்பவர்களை புறந்தள்ளிவிட்டு சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.